ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் வினோத். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பொன்வள நாயகி உடனுறை வெண்காட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், நம்மளை சுற்றி ஒரு பெரிய குளம், அதை சுற்றி ஒரு இயற்கை அரண் அமைக்க 2 ஆலயங்கள். பின்னாடி பாருங்களேன், ஸ்ரீ பொன்னி அம்மன் ஆலயமும் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரர் ஆலயமும் இருக்குது. அந்த அளவுக்கு இயற்கை அரண்களில் கொஞ்சம் அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆலயத்துல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்காட்டீஸ்வரருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னடா அது புதுசா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்னையோட 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இந்த வெண்காட்டீஸ்வரருக்கு கேக்கு வெட்டி அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு புதிய முறையில கொண்டாடுறாங்க. அதை தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, யாகசாலையை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரருக்கும் ஸ்ரீ பொன்வள நாயகி அம்மனுக்கும் அபிஷேகம் செய்வதற்காக யாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலச நீரானது கோவிலை சுற்றி எடுத்து சென்று பின்பு கோயிலுக்குள் சென்று இருவருக்கும் அபிஷேகம் செய்யப்பட போகின்றது. அப்படி அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கலசமானது இப்பொழுது கோயிலை சுற்றி எடுத்து வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இப்பொழுது நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாபா கிட்ட கொடுப்பா. அருள்மிகு ஸ்ரீ பொன்வள நாயகி உடனுரை ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரர் நின்னை காட்டூர் சிவசிவ நமச்சிவாய. பாருங்களேன், ஒரு கேக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அலங்காரம் முடிந்த பிறகு திரை விளைக்கப்பட்ட உடனே இந்த கேக்கை வெட்டி நமச்சிவாய 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 மந்திரம் ஒலிக்க நாம் கொண்டாட போகிறோம். வாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், நமச்சிவாய் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். பாருங்கள், இந்த வெண்காட்டீஸ்வரர் ஆலயத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விடலாம். பாருங்களேன், உள்ளே நுழையும் பொழுதே யாகசாலையும் நந்திகேஸ்வரரையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது. அதன் பிறகு துவாரபாலகர்கள் நுழைவு வாயிலில் காவலுக்காகவும், வலதுபுறம் ஸ்ரீ பால விநாயகர் வீற்றிருக்கிறார். அவரை வணங்கிய பிறகு இடதுபுறம் ஸ்ரீ பாலமுருகன் வீற்றிருக்கிறார். அவர் அருகிலேயே ஸ்ரீ பொன்வள நாயகியாக அன்னை பார்வதி தேவியார் எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ பொன்வள நாயகி அம்மனை தரிசித்த உடனேயே மூலவரான ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரரை தரிசித்து விடலாம். வாருங்கள். வாருங்கள், கோயிலை சுற்றி ஒரு வலம் வந்து விடலாம். பாருங்கள், கும்ப தரிசனம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அதுபடி சுற்றி வரும்போது முதலில் நாம் பார்க்கும் தெய்வம் துர்க்கை அம்மன் தான்.
அவருக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்வோம். ஸ்ரீ கால பைரவருக்கென்று தனி சிறப்பு ஆலயமும் இங்கு அமைய பெற்றிருக்கின்றது. ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரர் ஆலயத்தை முழுமையாக தரிசனம் செய்துவிட்டோம். பிறகு இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து இயற்கை அரண்களையும் பார்த்துவிட்டு ஒரு முழுமையாக ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தையும் பார்க்காமல் எப்படி போவது? வாருங்கள், இந்த இயற்கையையும் ரசித்துவிட்டு பொன்னியம்மனையும் தரிசித்து விட்டு வரலாம். இந்த பாருங்கள், அந்த குளத்தோட அழகு, குளம், அதை சுற்றி இயற்கை அரண், பச்சை நிறத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பாருங்க, பொன்னியம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்த உடனே அரச மரம், வேப்ப மரம் இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகிய காட்சி. இந்த மரத்திற்கு அடியில் நாகாத்தம்மன் வீற்றிருக்கிறார். அவருக்கு அருகில் கர்ப்பகிரக நாயகியாக ஸ்ரீ அருள்மிகு பொன்னியம்மன் எழுந்தருளி மக்களை காத்து ரட்சித்து வருகிறார். வாருங்கள், இந்த ஆலயத்தை முழுவதுமாக வலம் வந்துவிட்டு பிறகு பொன்னியம்மனை தரிசிப்போம். பொன்னியம்மன் ஆலயத்திற்கு அருகில் நவகிரகங்களுக்கென்று தனி ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை நவகிரகங்களையும் வலம் வந்து விடலாம். வாருங்கள். நவகிரகங்களையும் வலம் வந்தவுடனே நமது கண்களில் தென்படுவது எல்லோருக்கும் முன்னவராக விளங்கக்கூடிய ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம்தான். இங்கு விநாயகருக்கென்று தனி ஆலயமே அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சக்தி விநாயகராக அழைக்கப்படுகிறார். அவருடைய ஆலயத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்போம். விநாயகரை தரிசனம் செய்தவுடன் கும்ப தரிசனம், அதன் பிறகு ஸ்ரீ காளியம்மன், அவரை தரிசனம் செய்வோம். பிறகு சப்த கன்னிகளையும் தரிசனம் செய்வோம். பாருங்கள், நாம் பார்த்து கொண்டிருப்பது சப்த கன்னிகளை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 7 கன்னிகளுக்கென்று தனியாக ஒரு ஸ்தலம் அமைக்கப்பட்டுள்ளது. பிறகு ஸ்ரீ வாராகி அம்மனை தரிசனம் செய்ய முடிகின்றது. இங்கு துர்க்கை அம்மனை வழிபட முடிகின்றது. பிறகு வாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மனை தரிசனம் செய்வோம். ஒரு இயற்கை எழில் அழகுடன் அமையப்பெற்ற 2 ஆலயங்கள், ஸ்ரீ அருள்மிகு பொன்வள நாயகி உடனுரை ஸ்ரீ வெண்காட்டீஸ்வரர் ஆலயமும் ஸ்ரீ அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்தையும் இயற்கை அரண் சூழ ஒரு பெரிய ஒரு அழகான காட்சியையும் உங்களுக்கு காண்பித்து விட்டோம் என்று நினைக்கின்றோம். இது போன்ற தகவல் நிறைந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா?
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற தகவல்களை ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய வீட்டிற்கே எங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இறையருள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். பாய் பாய். See you.